ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் விளையாண்ட மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா மகாராஜா யாதவிந்திரா சிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வந்து நடந்துச்சு. பஞ்சாப் கிங்ஸ் டாஸை வின் பண்ணி பேட்டிங் பண்ணதான் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸில் பார்த்திங்கன்னா சாம் கரன் தான் வந்து லாஸ்ட்டு 3 மேட்சஸாக வந்து கேப்டன்ஷிப்பாக வந்திருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. சாம் கரன் மற்றும் பிரப்சிம்ரன் சிங் வந்து ஓப்பன் பண்ணாங்க. 2 பேருமே ஓப்பனிங்கில் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சு கொடுத்தாங்க. சாம் கரன் பார்த்திங்கன்னா 19 பால் பிடிச்சி 20 ரன் அடிச்சுட்டு ரஷீத் கான் ஓவரில் பார்த்திங்கன்னா LBW ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைலி ரோஸோ வருவார். அவர் பார்த்திங்கன்னா 7 பாலுக்கு 9 ரன் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிடுவார். 100 அகமது பால் LBW ஆகிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட்டு ஜித்தேஷ் சர்மா வருவார். ஜித்தேஷ் சர்மாவும் பிரப்சிம்ரன் சிங் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் காமிச்சாங்க. பிரப்சிம்ரன் சிங் பார்த்திங்கன்னா 21 பாலில் 35 ரன் அடிச்சுட்டு மோஹித் சர்மா ஓவரில் வெத்திமன் சகாட்டை கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அவர் 3 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்கள் வந்து விளாசி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைம் லிவிங்ஸ்டன் வருவார். லைம் லிவிங்ஸ்டன் பார்த்திங்கன்னா 6 பாலுக்கு 6 ரன் அடிச்சுட்டு 9 பாலில் அவரும் அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஃபஸ்ட்டு 4 விக்கெட் பார்த்திங்கன்னா படப்படன்னு போயிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பேட்டிங் வந்து யாருமே வந்து ஸ்டாண்ட் பண்ணி விளையாடவே இல்லை. ஜித்தேஷ் சர்மாவும் 12 பாலுக்கு 13 ரன் அடிச்சுட்டு ரவி ஸ்ரீனிவாசன் சாய் கிஷோர் பாலில் பார்த்திங்க அப்படின்னா போல்ட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் சசாந்த் சிங் வருவார். சசாந்த் சிங் அவர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச் எல்லாத்தையும் சூப்பராக வந்து விளையாண்டுருந்தார். இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருப்பார்னு சொல்லிட்டு அவர் மேலே எல்லோரும் வந்து நம்பினாங்க அவரை. பட் அவர் பார்த்திங்கன்னா 12 பாலுக்கு 8 ரன் அடிச்சுட்டு சாய் கிஷோர் பாலில் காட்டன் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா வருவார். அசுதோஷ் சர்மானாலையும் பார்த்திங்கன்னா பெருசாக சைன் பண்ண முடியல. 8 பாலுக்கு 3 ரன் அடிச்சுட்டு அவரும் சாய் கிஷோர் பாலில் மோஹித் சர்மா கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவார். கடைசியாக பார்த்திங்கன்னா ஹர்ப்ரீத் சிங் பாட்டியாவும் ஹர்ப்ரீத் பிராரும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஹர்ப்ரீத் பார் பார்த்திங்கன்னா 12 பாலில் 29 ரன் வந்து அடித்தார். 4 பவுண்டரி மற்றும் ஒரு சிக்ஸர் வந்து விளாசிருந்தார். ஹர்ப்ரீத் சிங் பாட்டியா பார்த்திங்கன்னா 19 பாலுக்கு 14 ரன் வந்து அடித்தார். கடைசியாக வந்து இவங்களால வந்து 142 ரன்கள் மட்டுமே வந்து அடிக்க முடிஞ்சது 20 ஓவரில் 10 விக்கெட் இழப்பில். குஜராத் டைட்டன்ஸில் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பவுலிங் போட்டிருந்தாங்க. சாய் கிஷோர் 4 ஓவர் போட்டு 33 ரன் கொடுத்து 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். 100 அகமது 2 விக்கெட்டும் மோஹித் சர்மா 2 விக்கெட்டும் ரஷீத் கான் 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. 143ங்கிற எளிய டார்கெட்டோட பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து பேட்டிங் வந்தாங்க. வெத்திமன் சகா சுமன் கில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. வெத்திமன் சகா 11 பாலில் 13 ரன் அடிச்சுட்டு ஹர்ஷீத் சிங் பாலில் அசுதோஷ் சர்மா கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் சுமன் கில் வந்து 29 பாலுக்கு 35 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். ஒன்றாவது வந்து சாய் சுதர்சன் சுமன் கில்லுக்கு நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. 34 பால் பிடிச்சி 31 ரன் வந்து அடித்தார். 3 பவுண்டரிகள் வந்து அடிச்சிருந்தார். இவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் டேவிட் மில்லர் வந்தார். அவர் 6 பாலுக்கு 4 ரன் அடிச்சுட்டு லைம் லிவிங்ஸ்டன் பாலில் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஸ்மதுல்லா ஆமர் ஜாய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் விளையாண்டார். ராகுல் திவாட்டியா கூட சேர்ந்து 10 பாலுக்கு 13 ரன் வந்து அடித்தார். அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் ஓவரில் ஜித்தேஷ் சர்மாட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷாருக் கான் வந்தார். 4 பாலுக்கு 8 ரன் அடிச்சுட்டு அவரும் ஹர்ஷல் பட்டேல் ஓவரில் போல்ட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ரஷீத் கான் பார்த்திங்கன்னா 3 பாலுக்கு 3 ரன் அடிச்சுட்டு ஹர்ஷல் பட்டேல் ஓவரில் ரோஸ் அவுட் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் சாய் கிஷோர் வந்தார். ஒரு 2ல் பார்த்திங்கன்னா ராகுல் திவாட்டி சூப்பராக விளையாண்டார். 18 பாலுக்கு 36 ரன் அடிச்சு 7 பவுண்டரிகள் வந்து அடிச்சிருந்தார். 200 ஸ்ட்ரைக் ரேட் விளையாண்டு இந்த மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. 19 ஓவர்லேயே பார்த்திங்கன்னா 7 விக்கெட்டில் போய் 146 ரன் அடிச்சு இந்த மேட்ச் வந்து 3 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸில் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் சூப்பராக போட்டிருந்தார். 3 ஓவர் போட்டு 15 ரன் கொடுத்து 3 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் லைம் லிவிங்ஸ்டன் 2 விக்கெட்டும் சாம் கரன் 1 விக்கெட்டு ஹர்ஷ்தீப் சிங் 1 விக்கெட்டும் வந்து எடுத்தாங்க. பட் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியல. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க 3 விக்கெட் வித்தியாசத்தில். இந்த மேட்ச் வின் பண்ணது மூலிமா பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து சாய் கிஷோருக்கு வந்து கொடுக்கப்பட்டது. 4 ஓவர் போட்டு 33 ரன் கொடுத்து 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. வரப்போகிற மேட்ச்சில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் எப்படி கம்பேக் கொடுக்க வராங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நடந்த 8 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. மீதி 6 மேட்ச் வந்து தொடர் தோல்வியை வந்து அடைஞ்சிருக்காங்க. இதுலேருந்து எப்படி மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற மேட்ச்சில் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.